பொதுவான அளவு கேட்கிறேன். உலக தொலைக்காட்சி வரலாற்றிலே முதல் முறையாக நான் பேய் கிட்ட பேசுறேன்னு பெருமையா இருக்கு எனக்கு. ரைட்டா? பேயை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் பேய்க்கு என்னெல்லாம் பிடிக்கும் என்னெல்லாம் பிடிக்காது? எனக்கு ரொம்ப பிடிக்கிறது கருவாட்டு குழம்பு பிடிக்கும். ரெண்டாவது களிக்கிண்டி சாப்பிட்டு நான் சுகர் இருக்கிறனால களிக்கிண்டி தான் எனக்கு சாப்பிட பிடிக்கும். என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. ஓகே, இப்ப பேயை வந்து எப்படி மனிதர்கள் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? என்ன தப்பு பண்றான்னு நினைக்கிறீங்க? எதுவுமே அவங்க பண்ணாம வந்து அவங்க சந்தோஷமா இருந்துட்டு அவங்களுக்கு டிஸ்டர்ப் கொடுக்காம பிடிச்சத சாப்பிட்டு போயிருவாங்க. எதுவுமே அவங்க வந்து வேணும் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்க மாட்டோம் நாங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். இப்போ நீங்க ஒரு நல்ல பேய்கிட்ட பேசுறனால பயப்படாம பேசுறேன்னா, இப்ப இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பேய் வந்து கேட் காம்பவுண்ட் எல்லாம் உடைச்சு போட்டுருக்கு. அப்ப வந்து அவங்களுக்கு அது பேய் இல்ல, அவங்களுக்கு நிறைய பில்லி சூனியம் வச்சிருக்காங்க. அவங்க பேசுறதே நோட் பண்ணிட்டேன். அப்ப பேய் வேற பில்லி சூனியம் வேற. பேய் வந்து ஆத்மா. பில்லி சூனியம்னா என்னது? பில்லி சூனியம்னா நீ நாசமா போகணும்ங்கறதுக்காக வைக்கிறது. அதுவும் ஆத்மா தானே? இல்ல சார், அது கண்டிப்பா கிடையாது. ஓ, இதுல இந்த லாஜிக் வேறயா? பேய்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது? பேய் வரதை எந்த அறிவியல் வச்சு கண்டுபிடிக்கலாம்? அதை சொல்லுங்க. பேய்க்கு எதுவுமே பிடிக்காது சார். சாப்பிடறது ஒண்ணு மட்டும் தான் பிடிக்கும். சாப்பிடற போது சரக்க வைக்கிறாங்க, வந்து குடிப்பாங்க நம்பிக்கையில தானே படைக்கிறாங்க. குடிக்காதவங்க செத்து போயிருப்பாங்க, அவன் ஏன் குடிக்கிறான்? நீ ரொம்ப ஓவரா போயிட்டு ரொம்ப ஓவரா போயிட்டு. பேயால மனிதர்களுக்கு ஏதாவது பயன் இருக்கா இல்லையா? கண்டிப்பா கிடையாது சார். பேயால மனிதர்களுக்கு எந்த பயன்? எந்த பயனுமே கிடையாது. வந்தாங்கன்னா அவங்க ஆசையா மனிதர்களை வச்சு பேய் யூஸ் பண்ணிக்குது. யூஸ் பண்றது கிடையாது. அவங்க விட்டுட்டு போன ஆத்மா, நம்ம தங்கச்சி, நம்ம அம்மா, நம்ம இவங்கன்னு கடைசி வரைக்கும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போகணும்னு ஒரு ஆசை. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. இப்போ உங்க தங்கச்சி கிட்ட 2 நிமிஷம் பேசணும்னு ஆசைப்படுறேன், பேசலாமா? வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? அப்படியே எங்க அம்மா கிட்ட பேசுவோம் சார். என்ன போன் காலா? நானும் பேசிட்டாருங்கிறேன். உங்க அம்மாட்ட நான் ஏன்பா பேசணும்? நான் பழனியில பிறந்தேன். உங்க அம்மா எந்த ஊர்ல பிறந்தாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? இதுல எப்படி லாஜிக் இருக்கு எனக்கு?